இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Super Sarvana Stores. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. उधर पाकिस्तान का गांव और शहर दोनों फाड़ दूंगा. தலைநகர் டெல்லியின் பாரத் மண்டபத்தில் பிப்ரவரி 16 அன்று பிரதமர் நரேந்திர மோடி இந்தியா AI இம்பாக்ட் உச்சி மாநாட்டை தொடங்கி வைத்தார். இந்த மாநாடு பிப்ரவரி 20 வரை 5 நாட்கள் நடைபெறுகிறது. இதுவரை நடைபெற்ற உலகளாவிய AI உச்சி மாநாடுகளில் இது மிகப்பெரியதாக கருதப்படுகிறது. இதில் 100க்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ந்த 15க்கும் மேற்பட்ட அரசு தலைவர்கள், 50க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள், கூகுள் CEO சுந்தர் பிச்சை, மைக்ரோசாஃப்ட் நிறுவனர் பில்கேட்ஸ் உள்ளிட்ட உலகளாவிய தொழில்நுட்ப தலைவர்கள், 40க்கும் மேற்பட்ட உலக மற்றும் இந்திய நிறுவனங்களின் பிரதிநிதிகள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் சுமார் 500 முன்னணி நபர்கள் கலந்து கொண்டுள்ளனர். மாநாட்டில் முதல் நாளில் பிரதமர் மோடியை சந்தித்த சுந்தர் பிச்சை இந்திய மாணவர்கள் மற்றும் IT ஊழியர்களுக்கு பயனளிக்கும் கூகுளின் AI முயற்சிகள் குறித்து விளக்கினார். ஆனால் மாநாட்டின் தொடக்கத்தில் பல்வேறு நிர்வாக கோளாறுகள் பெரும் விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளன. முதல் நாளில் 70,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டதால் நீண்ட வரிசைகள், உள்ளே நுழைவதில் தாமதம், பாதுகாப்பு சோதனைகள் காரணமாக அரங்குகள் தற்காலிகமாக மூடப்பட்டது போன்ற பிரச்சனைகள் எழுந்தன. சில கண்காட்சியாளர்கள் தங்கள் உபகரணங்கள் திருடப்பட்டதாகவும் புகார் அளித்தனர். மேலும் உணவு மற்றும் தண்ணீர் விற்பனை நிலையங்களில் ஆன்லைன் பரிவர்த்தனை ஏற்கப்படாமல் பணம் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. டிஜிட்டல் இந்தியா முயற்சியின் கீழ் நடைபெறும் AI மாநாட்டில் இது பெரும் விமர்சனத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இணைய வசதி பிரச்சனைகள், QR குறியீடுகள் செயல்படாதது போன்றவையும் புகார்களாக எழுந்தன. மேலும் தெர்மோகோலில் AI இது குறித்து மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பத்திரிகையாளர் சந்திப்பில் மன்னிப்பு கேட்டார். இது உலகின் மிகப்பெரிய AI உச்சி மாநாடு. முதல் நாள் கூட்டம் அபரிமிதமாக இருந்தது. யாரேனும் சிரமம் அனுபவித்திருந்தால் அதற்கு மன்னிப்பு கேட்கிறோம். இப்போது ஏற்பாடுகள் சீராக உள்ளன. ஒரு வார் ரூம் அமைக்கப்பட்டுள்ளது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக தீர்க்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். இப்படி ஏகப்பட்ட குளறுபடிகளுக்கு நடுவே உலக அரங்கில் இந்தியாவின் பெயருக்கு அவமதிப்பை ஏற்படுத்தும் வகையில் மற்றும் ஒரு சர்ச்சைக்குரிய சம்பவமும் நடந்தேறியிருக்கிறது. இந்த உச்சி மாநாட்டில் உத்தரப்பிரதேசத்தின் நொய்டாவில் உள்ள கால்குடியாஸ் பல்கலைக்கழகம் அரங்கு ஒன்றை அமைத்தது. அதில் ரோபோ நாய் ஒன்றை காட்சிப்படுத்தியிருந்தது. அங்கு காட்சிப்படுத்தப்பட்ட ரோபோ நாய் தங்கள் மாணவர்கள் உருவாக்கியது என்று பல்கலைக்கழக பிரதிநிதி கூறியிருந்தார். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் அது சீனாவின் யூனிட்ரி கோ 2 என்று அடையாளம் காணப்பட்டது. இது ஆன்லைனில் ரூபாய் 2 முதல் 3 லட்சம் வரை கிடைக்கும் வணிக ரீதியான சீன தயாரிப்பு ரோபோ என்று சீனர்கள் சமூக வலைதளத்தில் வறுத்தெடுக்க தொடங்கினர். மேலும் இதே பல்கலைக்கழகம் தெர்மோகோலில் AI ட்ரோனையும் செய்து காட்சிப்படுத்தியிருந்ததும் கேலிக்கூத்துக்கு உள்ளாகியுள்ளது. எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் இதை கடுமையாக விமர்சித்தனர். இந்த மாநாடு ஒழுங்கற்ற முறையில் நடக்கிறது, இந்திய திறமைகள் பயன்படுத்தப்படவில்லை, சீன தயாரிப்புகள் காட்சிப்படுத்தப்படுகின்றன என்று அவர் கூறினார். இதையடுத்து பல்கலைக்கழகம் அரங்கிலிருந்து வெளியேற்றப்பட்டது. மின்சாரம் துண்டிக்கப்பட்டு தடுப்புகள் அமைக்கப்பட்டதாக வீடியோக்கள் வெளியாகின. இதுகுறித்து பல்கலைக்கழகம் அளித்த விளக்கத்தில், நடந்ததற்கு மன்னிப்பு கேட்கிறோம். எங்கள் பிரதிநிதிக்கு முழு தகவல் தெரியவில்லை. ரோபோவை நாங்கள் தயாரிக்கவில்லை, சீன நிறுவனத்திடமிருந்து கல்வி நோக்கத்திற்காக வாங்கியது. தவறான தகவல் தொடர்பால் இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது. மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர்களின் உணர்வுகளை மதித்து நாங்கள் வெளியேறுகிறோம் என்று தெரிவித்திருக்கிறது. உலகளாவிய AI உச்சி மாநாட்டில் ஏற்பட்ட சர்ச்சைகள் இந்தியாவின் பெயருக்கு களங்கம் விளைவிப்பதாகவும், மத்திய அரசு இதை கண்டுகொள்ளாமல் இருப்பது வருத்தமளிப்பதாகவும், உலக அரங்கில் இந்தியாவின் பிம்பம் பாதிக்கப்படுமோ என்றும் பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.